السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يهدي الله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعون. صدق الله العظيم وصدق رسول الكريم. لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الكريم. நம்மை எல்லாம் படைத்த உங்களையும் என்னையும் படைத்த அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக உங்களையும் என்னையும் படைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சர்க்கார் நாயகத்தோட முரீதீன்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி வைத்தான் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. யார் ஒருவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர் என்னை பின்பற்றுங்கள் என்று குர்ஆனில் வருகிறது, திருமறையில் வருகிறது நண்பர்களே. 3வது சூறாவில் 31வது ஆயத்தில் வருகிறது. லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் ஈமான் கொள்ள நீங்கள் முக்மீனாக மாட்டீர்கள். அஹதுக்கும், உங்களின் ஒருவர் முக்மீனாக மாட்டார். ஹத்தா, எதுவரை என்றால் அகூன அஹப்ப இலைஹி, என்னின் மீது பிரியப்படும் வரை நீங்கள் முக்மீனாக மாட்டீர்கள். யாரை விட? மின் வாலிதிஹி, உன் தாய் தந்தையை விட, வலதிஹி, உன் பிள்ளைகளை, உன் நாசி அஜ்மாயின், அனைத்து மக்களைகளை விட யார் என்னை பிரியம் கொள்கிறார்களோ அவர் முக்மீனாக மாட்டார். பிரியம் கொள்ளும் வரை முக்மீனாக மாட்டார்கள். இக்காலகட்டத்தில் தளபதி யாராவது படத்தில் நடித்துவிட்டால் அவர்கள் பேனரை வைத்து மேலே ஏறி மாலை போட்டு பாலை ஊற்றி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த அளவு பிரியம் அவருக்கு மேலே இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு பிரியம் வைக்கிறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னாசி அஜ்மாயின், அந்த அனைத்து மக்களை விட யார் என்ன மேல் பிரியம் கொள்கிறாரோ அவர்கள் தான் முக்மீனாகுவார்கள். குர்ஆனில் திருமறையில் வருகிறது, மை யுத்திய ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ. யார் ஒருவர் ரசூலை வழிபடுகிறார்களோ திட்டமாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார் என்று இன்சான் சூரா 80வது ஆயத்தில் வருகிறது நண்பர்களே. மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்தல் ஃபசாதி உம்மதி ஃபலஹுல் அஜ்ருஹு மிஅத்து ஷஹீத். யார் ஒருவர் என்னோட சுன்னத்தை ஹயாத்தாக்கிறார்களோ அவருக்கு 100 ஷஹீத் நன்மைகள் கிடைக்கிது நண்பர்களே. ஒரு சுன்னத்தை நம்ம ஹயாத்தாக்கினால் நமக்கு 100 ஷஹீத் நன்மை கிடைக்கிது நண்பர்களே. ஒவ்வொரு சுன்னத்தாக தேடி அதை நம்ம ஹயாத் பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தருவானாக. லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் முக்மீனாக மாட்டீர்கள். உங்களிலிருந்து ஒருவர் முக்மீனாக மாட்டார். அத்தா அகூன ஹவாஹு, உங்கள் மனோச்சை பின்பற்றும் வரை. தபஅன் லிமா ஜிஅத்து பிஹி, நான் எதை கொண்டு வந்தேனோ அந்த ஒன்றை உங்களுடைய மனோச்சை பின்பற்றும் வரை உங்களில் ஒருவர் முக்மீனாக மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கொண்டு வந்திருக்கார்கள், அதையெல்லாம் நாம் பின்பற்றும் வரை நம்ம முக்மீனாக மட்டும் என்று முசாபிஹ் என்ற கிதாபில் வருகிறது. குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னத, என்னோட உம்மத்தினர்கள் ஒவ்வொருவரும் சுவனத்தில் நுழைவார்கள். இல்லா மன் அபி, என்னை மறுத்தவர்கள் தவிர.
அங்கே அமர்ந்திருக்கும் சஹாபாக்கள் ஆச்சரியமாக, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமன் அபி, உங்களை யார் மறுப்பார்? கால மன் அத்தானி தஹலல் ஜன்னத், எனக்கு யார் வழிபட்டு நடந்தார்களோ அவர் சுவனத்தில் நுழைவார். ஒமன் அசானி ஃபகத் அபி, என்னை யார் மறுத்தார்களோ ஃபகத், எனவே திட்டமாக அபி என்னை மறுத்தவர் ஆகுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எவ்வளோ ஈஸியாக பேரொரு பாக்கியத்தை கொடுக்குறான் பாருங்க. அசிவாக்கும் அத்தாஹுலி ஃபமி மரலாத்தி ரப்பி, யார் ஒருவர் மிஸ்வாக் செய்கிறார்களோ அவர் வாய் சுத்தமாகும், இன்னும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றதும், அதாவது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். ஒரு முறை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தி மீது எந்த அளவு காதலாக இருந்திருப்பார்கள் என்பது. ஒருமுறை ரோம் நாட்டு மன்னர்கள், பாரிசிய நாட்டு மன்னர்கள், சாம் நாட்டு மன்னர்கள், யமன் நாட்டு மன்னர்கள் அனைவரும் சபையில் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் ஒரு சஹாபி வந்தார்கள். சஹாபியும் விருந்து கழித்திருந்தார்கள். அப்பொழுது அந்த சஹாபி அவர்கள் அந்த விருந்தில் அந்த அமர்ந்து உட்கார்ந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிறார்கள். எல்லா அரசர்களும் எல்லா அமைச்சர்களும் இன்னும் அந்த சஹாபி அவர்களும் சாப்பிட்டார்கள். அப்பொழுது ஒரு பருக்கை கீழே விழுந்து விட்டது. அந்த சஹாபி அந்த பருக்கை எடுக்கலாம் போகும்போது டிரான்ஸ்லேட்டர், மொழியை மாற்றி சொல்லக்கூடியவர் சொல்கிறார், நீங்கள் மட்டும் அந்த பருக்கையை எடுத்தீர்கள் என்றால் இந்த அரசர்கள் மந்திரிகள் எல்லாரும் இழிவுத்தனமாக உங்களை அடிமட்டமாக உங்களை பார்ப்பார்கள், அதனால் அதை எடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு அந்த சஹாபாக்கள் என்னமா சொன்னார்கள், இந்த மடையருக்காக நான் இந்த நபி ஸல்லல்லாஹு பெருமானார் சொல்லி தந்த சுன்னத்தை நான் விடுவேனா? எப்படி அந்த ரோம் நாட்டு மன்னர்கள், பாரிஸ் நாட்டு மன்னர்கள், யமன் நாட்டு மன்னர்கள் அவருக்கு முன்னாடி கத்தி சத்தமாக சொன்னார்கள். அந்த சபையை ஒரு செகண்ட் அமைதியாகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் சர்க்கார் நாயகம் ஒரு டைம் ஒரு பாடத்தில் இருக்கும்போது இதை சொல்லி காமிச்சார்கள், சுன்னத்தை பின்பற்றினா எந்த அளவு நன்மைகள் இருக்குது பாருங்க. ஒரு முரீதுமார்கள் ஃபோன் அடித்தார்கள், அவர் முகம் முழுவதும் பருவாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ சர்க்கார் நாயகத்திடம் அவர்கள் கேட்டார்கள், சர்க்கார் இது மாதிரி முகம் ஃபுல்லாக பருவாக இருக்குது, அது போகிறதுக்கு என்ன பண்ணலாம் என்று சர்க்கார்கிட்ட கேட்டாங்க. சர்க்கார் சொன்னாங்க, இம்மா ஹதீஸில் விடுமா, நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு உங்கள் கையை மூஞ்சியில் தழுவி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள் அப்படின்னாங்க. அவர்களும் சரி சர்க்கார் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சர்க்கார் மறந்துட்டாங்க விஷயத்தை. ஒரு மாதத்துக்கு பின்னாடி ஃபோன் அடித்து, நீங்கள் சொன்னீங்க சர்க்கார், நான் அதே மாதிரி செஞ்சேன், இப்போ என் முகத்தில் ஒரு பருவு கூட இல்லை என்று அவருக்கு சொன்னார்கள். எனவே அனைத்து சுன்னத்தைகளும் பின்பற்றி அதன்படி அமல் செய்கிற வாக்கியத்தை கொடுப்பீராக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.